LifeLock, how can I help? The IRS said I filed my return, but I haven't. 1 in 4 tax-paying Americans has paid the price of identity fraud. what do I do? My refund, though. I'm freaking out. Don't worry, I can fix this. LifeLock fixes identity theft guaranteed and gets your money back with up to $3 million in coverage. I'm so relieved. No problem. I'll be with you every step of the way. 1 in 4 was a fraud-paying American. Not anymore. Save up to 40% your first year. Visit LifeLock.com/podcast. Terms apply. இது மர்ம தேசம். அவருடைய போன் ஆஃப்ல இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு இன்கமிங் கால் வருது. அவருடைய போன்ல இருந்து, அவருடைய நம்பர்ல இருந்து. ஒன்னும் புரியல, எனக்கும் புரியல, அவருக்கும் புரியல. சொல்லுங்க டாக்டர் பாணி, அடுத்தது உங்க கிளினிக்ல என்ன நடந்துச்சு? என் கிளினிக்ல நான் 40 வருஷமா கிளினிக் ஓட்டுறேன். என்னோட சீனியர் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணாதவங்க, ஆனா அவங்க ஒர்க்கஹாலிக். என்னோட 2 பிள்ளைங்கள்லாம் அவங்க பார்த்து, பிள்ளைங்கள அப்பப்ப ட்வின்ஸ் கொண்டு வரும்போது அவங்க பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க ஒரு சில வருஷம் சேர்ந்து கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க. கேன்சர்ல இறந்து போன பிற்பாடு நான் சில நாட்கள்ல கிளினிக் மேலேயே தான் தங்குவேன். நான் ஒண்டிதான் தங்குவேன். ஃபேமிலி பிணையங்கள இருப்பாங்க, நான் ஒண்டிதான் தங்குவேன். அப்ப நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல நான் டிவி பாக்குறேன்னா அப்படின்னு இருந்தா என்னோட கிச்சன்ல இந்த பிளேட்டு, ஃபார்க் அண்ட் ஸ்பூன்லாம் சத்தம் கேட்கும். உருட்டுற மாதிரி நான் 2-3 தடவை பாத்துருக்கேன். ஒன்னும் உருட்டுற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. அப்ப நான் இங்க நான் ஃபார்க் அண்ட் ஸ்பூன் பார்க்கும்போது என் சேர் அங்க தாரை பண்ற சத்தம் கேக்குது, இழுக்கிற சத்தம். நான் முதல்ல சரியா கண்டுக்கல. அப்புறம் ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த மாதிரி நடந்த பிற்பாடு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த காலத்து என் ஸ்டாஃப் எப்பயும் சொல்லுவோம், நீ வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற, 8 மணிக்கு வேலை முடிஞ்சுன்னா 8:30-9 மணி படுத்துடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட. அவனும் சீனியர் லேடி தான், யங் லேடி ஒன்றும் கிடையாது, சீனியர் லேடி. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், அவங்கதான் நமக்கு வார்னிங் கொடுக்குறாங்க போல இருக்குது. இது ஒரு 6 மாசம் கிட்ட நடந்துச்சுங்க. அவங்க இறந்து 6 மாசம் கிட்ட நடந்துச்சு. அப்ப அந்த 6 மாசம் சென்று அந்த 1 வருஷம் வரும்போது அவங்களோட ஆஷஸ் பிஎம் பிராப்பேட்ல அந்த கொலம்பரியம்ல வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு சைனீஸ் ஆண்டி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் அங்க சாமி கும்பிட்டேன். அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சாமி எல்லாம் கும்பிட்ட பிற்பாடு அப்புறம் வரதில்லை. அந்த மாதிரி நான் பாக்கல. ஆனா அவங்கதான் வந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற யாரோ இல்ல ஏன்னா எனக்கு வேற யாரும் வந்திருக்க முடியாது. ஏன்னு கேட்டாக்கா, என்னோட கிளினிக் கடையில இருந்து ஒரு 2 கடை தாண்டி பொனப்பொட்டி கடை, காஃபின் கடை. அப்ப பின்னால ரோட்ல ஒரு 5 காஃபின் இந்த ஹர்ஸ் பார்க் பண்ணிருக்கோம். பொனக்காடி 5 காடி பார்க் பண்ணிருக்கோம். எத்தனையோ பேர் இறந்துருப்பாங்க, போயிருப்பாங்க. நானும் கிளினிக் சமயத்தில் லேட்டா வருவேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. இவங்க தவறி போன பிற்பாடுதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. 2வது, நான் அந்த கொலம்பரியம்ல போய் அந்த பிரேயர் எல்லாம் பண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்த பிற்பாடு அந்த இன்சிடென்ட் ஹேப்பன் பண்ணல. So I suspected because I know my staff very well. She's worked with me for 20 over years. அவங்க நோ நான்சென்ஸ் லேடி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான லேடி. ஆனா இந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கேட்டீங்களா அவங்க பேச்ச? மரியாதையா வெள்ளனையே படுத்துறது. ஓ வாவ், பாருங்க. எதுக்கு வம்பு? கேக்கல, எதுக்கு வம்பு? ஆல்ரைட். மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும், எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.